வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு டே 64. ஸோ இன்னைக்கு தேவையான போஸ்ட் கண்டென்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் வாங்க. ஸோ கேப்ஷன் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேஸ்புக்குள்ளே போய்க்கலாம். மெட்டா பிஸ்னஸ்க்குள்ளே போயிட்டு கிரியேட் அ ரீல் கொடுத்துடலாம். ஆட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவை கொடுத்துடலாம். In the world of கீழே வந்து கேப்ஷனை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தம்ப்நெயில். ஸோ டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போது அப்லோட் இமேஜ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போயும் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஷெட்யூல் கொடுத்துடலாம். ஸோ March 8 6 PM ஷெட்யூல் பண்ணிடலாம். ஷெட்யூல் பிளானரில் போய் செக் பண்ணிடலாம் ஷெட்யூல் ஆகிடுச்சான்ட்டு. ஓகே, ரீலோட் பண்ணி பார்க்கலாம். ஷெட்யூல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டெஸ்டிமோனியில் டவுன்லோட் பண்ணிடலாம். அதோட கேப்ஷனை வந்து காப்பி பண்ணிடலாம். திருப்பியும் ஃபேஸ்புக்கில் போயிட்டு மெட்டா பிஸ்னஸ் சூட், கிரியேட் அ போஸ்ட், ஆட் ஃபோட்டோ, அப்லோட் ஃப்ரம் டெஸ்க்டாப். ஸோ டெஸ்டிமோனியில் அப்லோட் பண்ணிடலாம். கீழே கேப்ஷன் கொடுத்துடலாம். செட் டேட் அண்ட் டைம் 3 PM. இதுவும் 3 PM. ஓகேவா? ஸோ 8th March 3 PM ஷெட்யூல் பண்ணிடலாம். ஸோ ஷெட்யூல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கோட்டு இது டவுன்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கேப்ஷனை வந்து காப்பி பண்ணிடலாம். திருப்பியும் ஃபேஸ்புக்கில் போயிட்டு கிரியேட் அ போஸ்ட், ஆட் ஃபோட்டோ, அப்லோட் ஃப்ரம் டெஸ்க்டாப். ஸோ கீழே கேப்ஷனை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். செட் டேட் அண்ட் டைம். ஸோ மார்னிங் 9 AM. இங்கேயும் 9 AM. மார்னிங் 9 AM ஷெட்யூல் பண்ணிடலாம். ஸோ மூணுமே ஷெட்யூல் ஆயிடுச்சு. நேராக குவாராக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் காப்பி பண்ணிக்கலாம். போஸ்ட்குள்ளே போயிட்டு ஆட் கொஷினை பேஸ்ட் பண்ணிடலாம். ஆஸ்க். ஓகே, ஸோ இப்போ ஆன்சருக்குள்ளே போயிட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இந்த கொஷினை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் பாட் கிட்ட போயிட்டு கொஷினை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஸோ வந்துடுச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஹெட்டிங்கை அப்படியே காப்பி பண்ணிடலாம். டெக்ஸ்ட்குள்ளே போயிட்டு ஆட் அ ஹெட்டிங்.
ஓகே. ஸோ இதை வந்து இங்கே சென்டரில் வச்சிடலாம். வச்சுட்டு பார்டர் கொடுத்துடலாம். இதுக்கு ஓவர் கம் ரைட்டிங் பிளாக். ஸோ பிளாக்ஸ் மைண்ட் பிளாக்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே. கிரியேட்டிவ் பி கிரியேட்டிவ் அதை கொடுக்கலாம். ஸோ அதை இங்கே கொடுத்துடலாம். ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குன்றது ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அதுக்கு இதோ இதை கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அதை இங்கே சென்டரில் வச்சிடலாம். வச்சுட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் கொடுக்கணும். ஸோ என்ன விதமான பேக்ரவுண்ட் கொடுக்கலான்னா லைக் சோஷியல் மீடியா பேக்ரவுண்ட். ஸோ ஃபோட்டோஸ்குள்ளே போயிடலாம். போயிட்டு இது நல்லா இருக்கு, இதை கொடுத்து பார்க்கலாம். ஓகே தான். ஸோ இதை வந்து ஒயிட் கலரில் மாற்றிட்டா நல்லா இல்லை. ஓகே. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை கொடுத்து பார்க்கலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது. நம்ம இதை மட்டும் டெக்ஸ்ட் கலராக மாற்றிடலாம். ஒயிட்டுக்கு மாற்றிட்டு எஃபெக்டில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு ஸோ திக்னஸ் இதுக்கு முன்னாடி கலரை வந்து பிளாக்குக்கு மாற்றிட்டு திக்னஸை ஜாஸ்திப்படுத்திடலாம். ஸோ இது இப்போ நல்லா இருக்குது. இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த இமேஜை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். ஸோ நேற்று தான் வந்து லிங்க் கொடுத்தோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? திருப்பி ஸ்பேஸ்குள்ளே போயிடலாம். போயிட்டு இந்த கொஷினை ரெட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கொஷினை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு ஆட் கொஷினை பேஸ்ட் பண்ணி ஆஸ்க். ஓகேவா? ஸோ வந்து இப்போ கூகுள் பாட் கிட்ட போயிடலாம். போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஸோ வந்துடுச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஸோ இங்கே போயிட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இமேஜ் கொடுக்கறதுக்கு இந்த ஹெட்டிங்கை அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். ஸோ எஸ்இஓ அதை வச்சு ஒரு கிராஃபிக்ஸ் தேடணும். எஸ்இஓ ஸ்கோர் அதை வச்சு ஒரு கிராஃபிக் தேடணும். ஓகேவா? ஸோ எஸ்இஓன்றதுக்கு ஒரு கிராஃபிக் தேடலாம். இது வெறும் ஸ்கோர் மட்டும் இருக்குது. தென்
ஸோ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதை வந்து இப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு எலமெண்ட் கிராஃபிக்ஸில் தேடலாம். ஸோ இதை வந்து கொடுத்துடலாமா? இப்போ இதை வந்து இங்கே வச்சுட்டு இதை இங்கே வச்சுட்டு ஸோ இதை வந்து இங்கே வச்சுட்டா நீட்டாக இருக்கும். தென் வந்து இதுக்கு கிவ்ஸ் அந்த மாதிரி ஆரோ கொடுக்கணும். இல்லை வந்து லைன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த லைனை கொடுத்துடலாம். ஸோ இந்த லைன் கொடுத்தா கரெக்டாக இருக்குமான்னு பார்க்கலாம். எஸ், சின்னது படுத்த முடியல. ஓகே, இது வேண்டாம். ஸோ இது கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ வந்து பேக்ரவுண்ட் கொடுக்கணும். ஏதாவது ஒரு கார்ட்டூன் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். அப்போ தான் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இது நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். பட் இது செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்டே வரல. சரி, ஓகே, ஒன்று பண்ணலாம். கரெக்டாக இருக்குது. இதை வந்து சென்ட் டு பேக் கொடுத்தாச்சு. ஸோ இதை வந்து ஒயிட்டுக்கு மாற்றிடலாமா? ஸோ இதையும் ஒயிட்டுக்கு மாற்றிட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணலாம். இதுக்கு ஏதாவது பார்டர் போடலாமா? அதெல்லாம் இல்லை, வேண்டாம். சரி, ஓகே, மாற்றிட்டு இங்கே ஒரு ஆரோ மார்க் கொடுக்கலாம். ஆரோ மார்க். ஸோ இந்த ஆரோ மார்க் நல்லாயிருக்கு. இதை கொஞ்சம் சின்னது படுத்திட்டு இது வந்து ரெட் கலரில் இருக்கா, நம்ம இதை வந்து பிளாக்ல கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, இதை நம்ம அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபைலை நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இது நீட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த கொஷினை இப்போ ரெட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கொஷினை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸ்பேஸ்குள்ளே வந்துட்டு ஆட் கொஷினை பேஸ்ட் பண்ணிடலாம். ஆஸ்க். நெக்ஸ்ட்டு ஆன்சரில் போயிட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கொஷினை காப்பி பண்ணிவிட்டு யாராவது கூகுள் பாட் கிட்ட போயிட்டு கொஷினை பேஸ்ட் பண்ணி என்டர். ஸோ வந்துருச்சு. நம்ம இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட்டு இது 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 அப்புறம் இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணியாச்சு. இப்போது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அதை வச்சு இதுக்குள்ளே இதை வச்சிடலாம். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ரைட்டிங் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த இதை கூட இங்கே கொடுக்கலாம். தென் ஃபார்மல் வர்சஸ் கேஷுவல் அந்த மாதிரி எதாவது கொடுக்கலாம். ஃபார்மல் வர்சஸ் கேஷுவல் கொடுத்துட்டு என்டர். ஸோ வர்சஸ் போட்டனால வர்சஸ் ஃபுல்லாக வந்துடுச்சு. ஃபார்மல் கேஷுவல் ரெண்டுத்தையும் கொடுக்கலாம். பட் இது இந்த மாதிரி வருதா? வேண்டாம். சரி, இப்போ பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ சைனா பேக்ரவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணலாம். இந்த இதை ஓகே. இது கூட நல்லா இருக்கு. இது நம்ம வந்து ஃபுல்லாக பெருசு பண்ணிட்டு தென் பட் இது இப்படி வச்சுட்டு லேயரில் போயிட்டு சென்ட் டு பேக் கொடுத்தா இது வருது. ஓகே, இதுக்கு ஒரு பாக்ஸ் பார்டர் போட்டால் நல்லா இல்லை, வேண்டாம். அப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்திடலாம். பெருசுப்படுத்திட்டு இதை வந்து சென்டரில் வச்சுட்டு இதை கொஞ்சம் பெருசுப்படுத்தணும். படுத்திட்டு இதை இங்கே வச்சுட்டு இங்கே வச்சுட்டா வேறு ஏதாவது பிங்க் ப்ளூ பேக்ரவுண்ட் தான் நல்லாயிருக்கும். சரி, நம்ம பிங்க் அண்ட் ப்ளூ பேக்ரவுண்டுன்னு தேடி பார்ப்போம். ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு இந்த இது நல்லா இருக்கா? செட் இமேஜஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இது நல்லா தான் இருக்குது. சரி, இது மீதியே வச்சுக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு நேராக ஃபைல் நேமில் போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துடலாம். சரி, இப்போது நம்ம வந்து இமேஜை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இது வந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ ரெட் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஷினை காப்பி பண்ணிடலாம். திருப்பி ஸ்பேஸ்க்குள்ளே வந்துடலாம். வந்துட்டு ஆட் கொஷின், பேஸ்ட்டு, ஆஸ்க், ஆன்சர். இப்போது வந்து க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிவிட்டு கூகுள் பாட் கிட்டே போயிட்டு பேஸ்ட் பண்ணி என்டர். ஸோ வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து ஒர்க்கிங் இன் பிசி அதை வச்சு ஒரு இமேஜ் தேடணும். ஸோ
ஸோ இந்த இமேஜ் நல்லா இருக்குது. ரீப்ளேஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ரெஸ்யூம். ஸோ வந்து இதை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்சம் இப்படி வச்சுட்டு அந்த இது டெலீட் பண்ணி ஒரு இதை இன்னும் கொஞ்சம் இப்படி வச்சுட்டு இதை வந்து இப்படி டெலீட் பண்ணி கொஞ்சம் சின்னது படுத்திடலாம். ஓகே, ஸோ ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் எடுக்கணும். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இமேஜே தூக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் வைக்கணும். ஸோ இதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வச்சிடலாம். இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் ஆயிடுச்சு. நேராக இங்கே வந்து இமேஜை இங்கே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ கீழே வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். போஸ்ட் கொடுத்துடலாம். திருப்பி ஸ்பேஸ்குள்ளே வந்துடலாம். வந்துட்டு இந்த கொஷினை ரெட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் இதை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக ஸ்பேஸ்குள்ளே வந்துட்டு ஆட் கொஷின் போஸ்ட் கொடுத்து ஆஸ்க். ஓகே, ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர். அதுக்கு முன்னாடி க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடணும். கூகுள் பாட் கிட்ட போயிட்டு பேஸ்ட் பண்ணி என்டர். ஸோ வந்துருச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். இந்த பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு இமேஜ் எடுக்கணும் இல்லையா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ ரிவர்ஸில் போயிட்டு ஓகே, இந்த இதை மட்டும் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ குவில்பாட் தென் content creator ஓகே. ஸோ இதை கொஞ்சம் சின்னது படுத்திடலாம். படுத்திட்டு consistent tone and voice across various content pieces. ஓகே, ஸோ கன்சிஸ்டன்ட் அதை வச்சு ஒரு இமேஜ் கொடுத்துடலாம். இது நல்லா இல்லை. ஸோ இது நல்லா இருக்கு. இதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பின்னாடி எதா ஸ்ட்ரீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபோட்டோஸில் போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்த வச்சு செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு என்னடா பொம்மை மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கலாம். பட் இது ஒரு விதமான ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால வைக்கிறேன். ஸோ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷேர் டவுன்லோட். ஓகே, ஸோ இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம்.
ஸோ போஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ எல்லா கொஷினும் நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ இதையும் ரெட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வெளியே இருக்கிற கொஷின் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஷினை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த 3 இதையும் நம்ம வந்து காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து ஸோ paraphrasing, summarizing and quoting. ouch, 1 second. இதை வந்து ஓகேவா. ஸோ இந்த 3த்தையும் அலைன்மெண்ட்டை கரெக்டாக கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இதை delete பண்ணிடலாம். இதையும் delete பண்ணிடலாம். தென் இதையும் delete பண்ணிடலாம். தென் இதை கொஞ்சம் பெருசுப்படுத்திட்டு இதை கேப்ஸில் கொடுத்துடலாம். தென் இதையும் கேப்ஸில் கொடுத்துடலாம். தென் இதையும் கேப்ஸில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போது ஏரோ மார்க் கிராஃபிக்ஸில் போயிட்டு இல்லைனா ஃபோட்டோஸ்லேயே இருக்கே, நல்லாவே இருக்குது ஃபோட்டோஸில். ஸோ இந்த ஃபோட்டோவை இப்படி கொஞ்சம் சின்னதுப்படுத்திட்டு இங்கே இந்த ஃபோட்டோ வச்சிடலாம். ரைட் டைரக்ஷன் ஏரோ மார்க் இதை நம்ம கொடுத்துட்டு வேறு ஏதாவது நல்லதாக கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் க்ரீன் கலரில் கிடச்சிச்சின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ நம்ம வந்து இதை கொஞ்சம் சின்னதுப்படுத்திட்டு இங்கே வச்சுட்டு இப்போது க்ரீன் பேக்ரவுண்டுன்னு கொடுக்கலாம். க்ரீன் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபோட்டோஸில் போயிட்டு ஸோ இதை கொடுக்கலாம். கொடுத்துட்டு கீழே ஏதாவது வரும். இது நல்லா இருக்குது. இது எந்த இதுலேயும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை அப்படியே கொடுத்துடலாம். கொஞ்சம் மேலே ஏற்றிடலாம். ஓகேவா. ஸோ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் பண்ணலாம். க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஷினை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட போய்ட்டு கொஷினை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு paraphrasing, summarizing. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை 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 தென் இதையும் டெலிட் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது ஒரு இதை போட்டுக்கணும். ஸோ இது நல்லாயிருக்கு. போட்டுட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு
ஃபஸ்ட்டு paraphrasing வச்சுக்கலாம். தென் அந்த போயிட்டு இப்போ சம்மரைசிங் வச்சுக்கலாம். இது ஓகே. தென் என்னாச்சு? ஓகே ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதோட கலரை ஃபஸ்ட்டு ஒயிட்டை மாற்றிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு இதை பிளாக் கொடுத்துட்டு இதை வந்து ரொம்ப திக்னஸ் கொடுத்தோம்னா நீட்டாக இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து இதை இங்கே வச்சிடலாம். கொஞ்சம் சின்னதுப்படுத்திடலாம். தென் இதோட டெக்ஸ்டோட கலரை வந்து ஒயிட் கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு ஓகே. ஸோ திக்னஸை ஜாஸ்தி கொடுத்துட்டு ஸோ இங்கே கொடுத்தாச்சு. இப்போ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு எலிமெண்ட் எதாவது இருக்குன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் சின்னதுப்படுத்திடலாம். இது இங்கே வச்சிடலாம். இதையும் கொஞ்சம் சின்னதுப்படுத்திடலாம். இப்போது paraphrasing சம்மரைசிங் அதை இங்கே வச்சுட்டு இதை இங்கே வச்சுட்டோம்னா சரியாக இருக்கும். இதோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 22, 21. ஸோ பெருசாகிக்கிட்டு நம்ம இதை இங்கே வச்சிடலாம். இதை வந்து நம்ம ஒயிட் கலரில் மாற்றிடலாம். பட் பிளாக்ல இருந்தால் நல்லா இருந்துச்சு. சரி, பிளாக்லேயே இருக்கட்டும். இப்போ டிஃப்ரென்ஸுன்றதை கொடுத்தாச்சு, இதை கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஒரு இதை காப்பி பண்ணிட்டு இதுக்கு ஒரு எலிமெண்ட்டை கொடுக்கணும். தென் சம்மரைசிங்க்கு ஒரு எலிமெண்ட் கொடுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு எலிமெண்ட் கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ சும்மா இந்த இதை கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். ஸோ போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ செகண்ட் கொஷின் ஆன்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். டிராஃப்ட்ஸில் போயிட்டு இம்பார்ட்டன்ஸ் கேட்குது. ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிடலாம். கூகுள் பாடில் போயிட்டு பேஸ்ட் பண்ணி என்டர். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இதோட இம்பார்ட்டன்ஸ் தானே, ஒன்றும் இல்லை, இதை டெலிட் பண்ணிடலாம். தென் இதை டெலிட் பண்ணிடலாம். தென்
இதை delete பண்ணிடலாம். தென் இதையும் delete பண்ணிட்டு இப்போ வந்து green background கொடுக்கும்போது ஃபோட்டோஸில் போய் பார்த்தா இந்த இது வந்துச்சு. இதை விட்டு பார்த்தா எல்லாமே வந்துச்சா? ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம இந்த எல்லோ பேக்ரவுண்டை கொடுத்துடலாம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ இதை 26 மாற்றியாச்சு. இதை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இது இங்கே வச்சாச்சு. இதையும் ஓகே. ஸோ இதையும் நம்ம இங்கே வச்சாச்சு. இப்போ இம்பார்ட்டன்ஸ் கிராஃபிக்ஸில் போயிட்டு டூ ஏரோன்னு கொடுக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து பேர் செக் பண்ணிக்கிறேன். இல்லை, இதோட பேர் டூ-வே ஏரோ ஐகான். ஓகே. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் இங்கே கொண்டு வந்துடணும், இதை கொஞ்சம் இங்கே கொண்டு வந்துடணும். இது பிளாக் தானே இருக்குது. ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கொஞ்சம் பெருசுப்படுத்திட்டு சென்டர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே. அந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்பேஸை வந்து பின்னாடி கொண்டு வந்துட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். சரியாயிடுச்சு. ஓகே. இப்போ 4th கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இது ரெண்டும். ஸோ இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சின்ன வேலை இதை ரிமூவ் பண்ணிடலாம். தென் இதை ரிமூவ் பண்ணிடலாம். தென் அவுச் இது இல்லை, இதை ரிமூவ் பண்ணிடலாம். தென் இதை ரிமூவ் பண்ணிடலாம். மூவ் பண்ணிவிட்டு இப்போது க்ரீன் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு ஸோ இதே பேக்ரவுண்டை கொடுத்துட்டு இதை வச்சு இதை கண்டுபிடிச்சி ஸோ இந்த பேக்ரவுண்டை கொடுத்துட்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னா டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து இப்போ இங்கே என்ன எழுதணும்னா டிஃப்ரென்ஸ்ன்னு எழுதணும். டிஃப்ரென்ஸ்ன்னு எழுதிட்டு பேக் ஸ்பேஸில் டியை கொடுத்துட்டு இப்போ டூ-வே ஏரோ கொடுக்கணும். கிராஃபிக்ஸில் போயிட்டு டூ ஏரோ ஐக்கான்னே கொடுப்போம். பிகாஸ் டூ வேணா அது தனியாக இப்படி பிரியுது. ஓகே. ஸோ இது நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்ம இதை டிலீட் பண்ணிடலாம். டிலீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்னதுப்படுத்திட்டு இதை இங்கே வச்சுட்டு இதை இங்கேயும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிடலாம்.
ஓகே. ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இமேஜை கொடுத்துடலாம். ஸோ இந்த இதை வந்து ஸ்பேஸை பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே. டிராஃப்ட்ஸில் போயிட்டு ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் பாட் கிட்ட போயிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். டெக்ஸ்ட் சிச்சுவேஷன்ஸ் when paraphrasing. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே டெக்ஸ்ட் சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு ஒரு ஐகான் கொடுக்கணும். அதாவது கிராஃபிக்ஸில் எலிமெண்ட் கொடுக்கலாமா? paraphrasing. இதை இங்கே கொடுத்துடலாம். ஸோ பேக்ரவுண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணணுமா? ஸோ இந்த ஆரஞ்ச் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும் இல்லையா? இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஆட் ஹெட்டிங் கொடுத்துட்டு இதை பேஸ்ட் பண்ணி கலர் வந்து ஒயிட் தான் இருக்கா? ஸோ எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்லைனில் கொடுத்து பிளாக் கொடுத்து திக்னஸை ஜாஸ்திப்படுத்திட்டோம்னா நமக்கு வேண்டிய மாதிரி வந்துடும். இப்போது நம்ம இதை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணணும். ஓகே. இப்போது நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஃபைல் நேம் மாற்றிடலாம். மாற்றிட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ கூகுள் பாட்டில் ஆன்சர் வந்திருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஸோ கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு தேவையான போஸ்ட் கண்டென்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.